பிறந்ததுல இருந்து மனுஷன் வாழக்கூடிய வாழ்க்கையில ஒரு தெளிவில்லாம வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. அந்த தெளிவில்லாத காரணத்தினாலதான் ஒரு கட்டத்துக்கு மேல அது ஸ்ட்ரெஸ்ஸா மாறி, அப்புறம் டிப்ரெஷனா மாறி, அப்புறம் அது படபடப்பா மாறி, அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் அதிகமாக 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 தேவையில்லாத அனைத்து நோய்களையும் அது கொண்டு வந்து விடுகிறது. அப்போ ஒரு மனுஷனுக்கு நிதானம்ன்ற ஒரு விஷயம் வந்ததுன்னா மட்டும்தான் அந்த நிதானத்தை வைத்து இந்த உலகத்தில் எந்த ஒரு விஷயத்தையுமே நம்மளால ரொம்ப ஈஸியா எளிமையாக செய்து முடிக்க முடியும். ஆனா இன்னைக்கு போகக்கூடிய இந்த நவீனமயமான இந்த காலகட்டத்தில் மனிதன் பணத்திற்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறானே தவிர மன நிம்மதிக்கும் நிதானத்திற்கும் யாருமே முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது. அப்ப இந்த ஆன்மீக அனுபவங்கள், ஆன்மீக பயிற்சிகள் இதெல்லாம் பொருளாதாரத்தை விட்டுட்டு நீங்க இந்த ஊரை விட்டு ஓடி நீங்க துறவரம் போயிருங்க அப்படின்னு சொல்லுதான்னு கேட்டா அது அப்படி அல்ல. உண்மையான ஆன்மீகம் பாத்தீங்கன்னா எதை போதிக்கின்றது என்றால், ஒரு விஷயத்தை எப்படி முழு ஈடுபாட்டுடன் ஃபுல் ஃபோக்கஸோட ஒரு வேலையை எப்படி செய்யறது அப்படின்றத சொல்லிக் கொடுப்பது தான் பாத்தீங்கன்னா ஆன்மீகம். அந்த வகையில் நம்ம பரம்பொருள் அறக்கட்டளையானது தொடர்ச்சியாக பல நாடுகள்ல சிங்கப்பூர், மலேசியா, கம்போதியா, துபாய், ஹாங்காங், அதை தொடர்ந்து ஆஸ்திரேலியா, இன்னும் பல நாடுகளுக்கு இந்த மாதிரி நம்ம தொடர்ச்சியாக போய் பரம்பொருள் யோகம் எனக்கூடிய ஒரு அற்புதமான கலையை தீட்சையாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். நம்ம யூடியூப் சேனலான பரம்பொருள் ஃபவுண்டேஷன்ல போய் பார்த்தீங்கன்னா நிறைய அதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். நிறைய வீடியோஸ் இருக்கு, சேனல் வீடியோஸ் இருக்கு, கிளாஸ் வீடியோஸ் இருக்கு. அது நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இதை எதுக்குன்னு ஒரு மனுஷன் ஃபாலோ பண்ணும். இதில் என்னங்க எனக்கு கிடைக்கும்? நல்லா புரிஞ்சுக்குங்க. மைண்ட் இஸ் த மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆல் மேட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு மேக்ஸ் பிளாங்க் சொல்றாரு. அப்ப இந்த உலகத்துல நீங்க எதை சாதிக்கணும்னாலும் மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய திறமை என்பது உங்களுக்கு அவசியமாக இருக்கிறது. எப்ப மனம் ஒருநிலைப்படுகிறதோ அப்ப நீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே இந்த உலகத்துல ஈஸியா சாதிச்சிட முடியும். ஏன் அப்படின்னா மனம் என்பதுதான் ஒரு மாபெரும் மந்திரச்சாவி, அந்த மைண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மனதை பற்றி புரிந்து கொண்டு மனதை கையாளக்கூடிய கலையை தெரிந்து கொண்டு மனதை பற்றி ஆழமான புரிதலுடன் எப்போது இந்த யோக பயிற்சிகளையும் செய்து கொண்டு இந்த ஆன்மீக வாழ்க்கையில நீங்க பயணம் பண்றீங்களோ, ஆன்மீக வாழ்க்கைனா மறுபடியும் நீங்க தவறா எடுத்துடக்கூடாது. எப்ப பார்த்தாலும் ருத்ராட்சம் போட்டுக்கிறது, இல்ல நெற்றியில திருநூறு இட்டுக் கொள்வது, குங்குமம் பூசிக்கொள்வது, எப்பவுமே காவி உடையிலேயே சுற்றுவது, ஒரு குறிப்பிட்ட காஸ்டியூம் கலர் தான் யூஸ் பண்ணணும், அப்படி அல்ல. அப்படிலாம் இருக்காங்க, அதுவும் ஒரு வகையான ஆன்மீகம். பட் ஆழமான ஆன்மீகம் எதை போதிக்கின்றது என்றால் செய்யக்கூடிய வேலையை திருப்தியாக முழு ஈடுபாட்டுடன் செய்வதற்கு பேர் தான் உண்மையான ஆன்மீகம். வேர் த ஃபோக்கஸ் கோஸ் தேர் எனர்ஜி ஃப்ளோஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? எந்த இடத்தில் கவனம் செல்கின்றதோ அந்த இடத்தில் ஆற்றல் என்பது உருவாகி அதிகரிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த மாதிரியான ஸ்பிரிச்சுவல் மெடிடேஷன் பிராக்டிஸ் எந்த ஒரு மனிதன் செய்தாலும் பதட்டம் படபடப்புல இருக்கக்கூடிய மனமானது ஒருநிலைப்பட ஆரம்பித்து இந்த உலகத்துல எதை நீங்க அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னாலும் ஈஸியா பெற்றுக்கொள்ள முடியும், ஈஸியா அடைய முடியும். அது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. இப்ப ஏன் உங்களால ஒரு விஷயத்தை ஈஸியா அடைய முடியல அப்படின்னா, உங்களுக்கு முதல்ல அது பொருளான்னு தெரியல, அந்த பொருளை எப்படி அடையிறதுன்னு தெரியல, பிரபஞ்சத்தின் உதவியோட அந்த பொருளை எப்படி உங்களை நோக்கி ஈர்த்து கொண்டு வர்றதுன்றது தெரியல. இப்ப இதுக்குண்டான வித்தை வெளியே இல்லை, உங்களுக்குள்ளே தான் இருக்கிறது. இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு சின்ன ஒரு பிராக்டிஸ் பண்ணணும். என்ன பிராக்டிஸ் பண்ணணும்? இந்த மனசை ஒருநிலைப்படுத்தி 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 கத்துக்கணும். ஒரு நாளைக்கு 62,000 தாட்ஸ்ல இருந்து 60,000 இருந்து 72,000 தாட்ஸ் வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு ஓடுது. இத்தனை தாட்ஸ் ஓடுச்சுன்னா நீங்கள் நினைப்பது எல்லாமே நடக்காது. எப்போ இந்த மனதினுடைய வேகம் குறைந்து என்ன ஓட்டங்கள் குறைய ஆரம்பித்து விடுகிறதோ ஒரு காலகட்டத்திற்கு மேல் இது என்ன ஆயிடுன்னு பாத்தீங்கன்னா, எண்ணங்கள் 60,000 இருந்து 72,000 தாட்ஸ்ன்றது ஒரு 10,000 தாட்ஸ்குள்ள, அப்புறம் ஒரு 1000 தாட்ஸ்குள்ள, அப்புறம் 100 தாட்ஸ்குள்ள, இப்படி தாட்ஸ் கம்மியாயிட்டே வர 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 நீங்கள் நினைப்பதெல்லாம் உடனே உடனே நடக்கும். இதுதான் மாபெரும் யோக ரகசியம். இதனால் தான் மனம் ஒருநிலைப்பட்டவன் பல லட்சம் நியூக்ளியர் பாம்போட பவர்ஃபுல்லான ஒரு ஆள்னு சொன்னாங்க. மனம் என்பது ஒரு மாபெரும் ஆற்றல் மிக்க ஒரு விஷயம். இந்த மனதை கையாளக்கூடிய கலையை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்றால் இந்த உலகத்தில் சாதிக்க முடியாத விஷயம் என்பது எதுவுமே கிடையாது. மன நிம்மதி, மன அமைதி தானா வந்துடும். அது ஆடட் அட்வான்டேஜ். இதை கடந்த நிலையில் இறை நிலையை நீங்கள் உணர முடியும், இறைவனாகவே மாற முடியும், இறை ஆற்றலை பெற முடியும். இது எல்லாத்தையும் தாண்டி நீங்க ஆசைப்படுற மாதிரி நிம்மதியான குடும்ப வாழ்க்கை, குடும்பத்தை எப்படி ஹேண்டில் பண்றது, ஒய்ஃபை எப்படி ஹேண்டில் பண்றது, கணவனை எப்படி ஹேண்டில் பண்றது, குழந்தைகளை எப்படி ஹேண்டில் பண்றது, ஒரு ஆசிரியர்கிட்ட எப்படி பேசுறது, எப்படி பழகுறது, இதெல்லாம் கடந்து பொருளாதாரத்துல நான் எப்படி அடுத்த கட்டம் போறது, எனக்கு வேணுங்கிற ஒரு வேலையை நான் எப்படி அடையிறது, நிம்மதியான ஒரு வாழ்க்கை எப்படி வாழ்றதுக்கு உண்டான எல்லா கேள்விகளுக்கும் உண்டான பதில் நான் சொல்றது அடிப்படை தான்.
இந்த அடிப்படையை நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது இன்னும் பல ஆயிரம் பேருக்கு நீங்கள் உபதேசம் செய்யக்கூடிய அளவில் உங்களுக்கு ஞானம் விளங்கிவிடும். எப்போது உங்களுக்குள் ஞானம் என்பது விளங்கி விடுகிறதோ அந்த ஞானமே உங்களை வழிநடத்தி மெய்ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் கற்றுக் கொடுத்து இதை கடந்த நிலையில் இறைவனாகவே உங்களை மாற்றி விடுகிறது. இதனால் தான் இந்த பயிற்சிக்கு பேர் யோக பயிற்சி என்று பெயர் வைத்தார்கள். அது என்னங்க யோகம் அப்படின்னா என்ன? ஏதோ கூரையை பிச்சுட்டு கொட்ட போதான்னு பார்த்தா அது அப்படி அல்ல. மனம் ஆன்மாவுடன் இணைந்து விட்டது என்றால் அதற்கு பேர் தான் யோகம். அந்த யோக பயிற்சியை தான் பரம்பொருள் யோகம் அப்படின்னு சொல்லிட்டு தீட்சையாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். சமீபத்தில் நம்ம இலங்கையில் வந்து பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் ஜஃப்னால வந்து இந்த ஒரு நாள் பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்பு வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதை தொடர்ந்து மே 12ஆம் தேதி நம்ம கொலம்போ இலங்கையில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் நம்ம பரம்பொருள் யோகம் ஒரு நாள் நேரடி வகுப்பு வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ ஸ்ரீலங்காவிலேருந்து பல பகுதிகளிலிருந்து மக்கள் வந்து கலந்து கொண்டு இந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டார்கள். நிறைய அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இந்த பயிற்சி பண்ணி ஒரு 25 வருஷமா விற்க முடியாத வீடு வித்துருச்சுங்க 2 நாளில். இந்த பயிற்சி பண்ணி நீங்கள் சொல்லி கொடுத்த மாதிரி நான் ப்ரே பண்ணேன். 40 வருஷம் எங்களுக்கு குழந்தை இல்லை, 3 மாசத்துல நான் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். அப்புறம் ஒரு 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 7-8 மந்த்ஸ் கழிச்சு சொன்னாங்க பல நாடுகள்ல இருந்து. என்ன சொல்றாங்கன்னா ஒரு 7 to 8 மந்த்ஸ்ல கண்டினியூவா அதுக்கப்புறம் அந்த பிரெக்னன்சி பாசிட்டிவ் ஆகி குழந்தை பிறந்துருச்சுங்கன்றாங்க. ஒரு 200-300 ரூபாய்க்கு கஷ்டப்பட்டு இருந்த பர்சன் இன்னைக்கு பல நாடுகளில் வந்து 1000 கோடி ரூபாய்க்கு மேலே பிஸ்னஸ் பண்ணக்கூடிய லெவலுக்கு அவருடைய வாழ்க்கையினுடைய தராதரம் மாறி இருக்கிறது, தரம் மாறி இருக்கிறது. ரொம்ப கஷ்டத்துல டிப்ரெஷன்ல சூசைட் பண்ண தயார் நிலையிலிருந்து சாக துணிந்த பல பேர் வந்து இப்போ பல்லாயிரம் பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பயிற்சி பெற்றதுக்கு அப்புறம் வாழ்க்கையே மாறிடுச்சுங்க. எங்களோட அடிப்படையே மாறிடுச்சு. நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மாறிடுச்சு. அவ்வளோ தைரியமா இருக்கு, அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இந்த வாழ்க்கை எவ்வளோ நாள் வாழ தெரியாம வாழ்ந்துட்டேன்னு சொல்லி ஃபீல் பண்ணி இன்னைக்கு பேசுறாங்க. அத்தனை பேரோட வாழ்க்கை வந்து மாறி இருக்கிறது. அதை கடந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு நினைத்து கூட பார்க்க முடியாத அற்புத ஆற்றல்களும் கிடைத்திருக்கிறது. வெளிப்படுத்த முடியவில்லை அவர்கள் என்றாலும் அவர்கள் பர்சனலாக டிஸ்கஸ் பண்ணும்போது அதை நம்மளால் வந்து பார்க்க முடியுது. நம்ம சித்தர்கள் வகுத்து வைத்த அட்டமா சித்திகளினுடைய வெளிப்பாடுகள் வந்து வெளிப்பட ஆரம்பித்திருக்கு. இதெல்லாம் கம்மி, நான் சொல்றது ரொம்ப 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 கம்மி. பல லட்சம் ரூபாய் கடனில் இருந்தவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 மந்த்ஸில் மொத்த கடனையும் வந்து அடைத்து விட்டார். உடம்புல தீராத நோய்கள், பல வருடங்களாக இருந்த நோய்கள், 30-33 வருடமாக இருந்த நோயெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 3 நாட்களில் வந்து சரியாயிருக்கு. நிறைய பேர் இந்த ஃபீட்பேக் வந்து நம்ம பரம்பொருள் ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலில் கொடுத்துருக்காங்க. போய் பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாத்துக்குமே கிளியர் ப்ரூஃப் இருக்குது. இதில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று தான். மனசை எப்படி கையாளுறதுன்ற பக்குவத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த ட்ரெஷரை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்ற பக்குவம் தானாக வந்துடும். அந்த பக்குவத்திற்காகத்தான் இந்த மனதை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய கலையாக இந்த பரம்பொருள் யோகம் வந்து இருக்கின்றது. ஸோ தொடர்ந்து அடுத்தடுத்த வகுப்புகள் ஸ்ரீலங்காவில் வந்து நடத்த இருக்கிறோம். இதை பற்றி மேலும் சில தகவல்கள் அறிய விரும்பினால் நம்ம பரம்பொருள் ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு போய் அதில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். அப்படியும் இல்லைன்னா www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா நம்ம யாரு, நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் விஷயங்கள் நடந்திருக்கு, இது மக்களோட வாழ்க்கையில் எப்பேற்பட்ட ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தி இருக்கின்றக்கூடிய அனைத்து விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டில் வந்து இருக்கு. ஸோ வாய்ப்பு இருக்கும்போது விரைவில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கிறேன். நீங்கள் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். பரம்பொருள் அறக்கட்டளையின் சார்பாக ஏகப்பட்ட இடங்களுக்கு இடர்பாடுகளில் இருந்த காலகட்டத்திலும் கூட ஒரு நாள் கூட விடாமல் இன்று வரைக்கும் 300 to 500 நபர்கள் வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பகுதியில் அன்னதான பணிகள் வந்து நடந்து கொண்டே இருக்கிறது. மலேசியா மற்றும் சிங்கப்பூரில் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. இன்று வரை எந்தவித தொய்வும் இல்லாமல் மேல் நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய வெற்றிக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா பரம்பொருள் அறக்கட்டளையை பின்பற்றக்கூடிய பரம்பொருள் யோகிகள் மற்றும் பரம்பொருள் குடும்பத்தார் ஆகிய நீங்கள் மட்டும்தான். யூடியூப்ல காட்டாத பல விஷயங்கள் வந்து தமிழகம் எங்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்தியாவெங்கும் இருக்கக்கூடிய பல மக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காரணத்தினால் சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பாதைக்கு வலு சேர்க்கும் வகையில் என்னுடன் இணைந்து எனது கரங்களுக்கு வலு சேர்ப்பது என்பது இந்த ஞான பயணத்தில் மாபெரும் ஒரு மாற்றமாக அமையும் என்பதில் எந்தவித ஒரு மாற்று கருத்துமே இல்லை. மகாவிஷ்ணுவை நான் நம்புறேன். மகாவிஷ்ணு ஒரு செயல் செய்தால் அது சரியாக இருக்கும் என்று நினைப்பவர்கள் மட்டும் இந்த விஷயத்துல கலந்து கொண்டு எனது கரங்களை வந்து வலுப்படுத்துங்கள். இன்னும் பல லட்சம் பல கோடி உயிர்களுக்கு நினைத்து பார்க்க முடியாத மாபெரும் அருள் அனுபவங்களையும் நாம் வந்து செய்ய போகிறோம். நன்றி, வணக்கம்.